நேர்களே, இன்றைக்கு நான் பேச போகிற மிக முக்கியமான தலைப்பு, தமிழ்நாட்டில் மாறி வரும் அரசியல் களச்சூழ்நிலையில் ஒவ்வொரு கட்சிக்குமான ஒரு அனலிட்டிக்கல் நியூஸை நாம் தொடர்ந்து போட்டாலும் தமிழ்நாட்டை இந்த தேர்தலில் குறிவைத்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதாவின் இலக்குகள், அவர்கள் அடைவதற்கு எதை மாதிரியான வாக்குகளை நம்பியிருக்கிறார்கள். இது ரொம்ப முக்கியமான ஒரு அலசல் மற்றும் அனலிட்டிக்கல். 1980ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் கால் பதித்த பாரதிய ஜனதா சற்றேறக்குறைய 46 ஆண்டுகளாக அவர்கள் மிகப்பெரிய வெற்றியை பெறவில்லை என்றாலும் சமீப காலத்தில் அவங்க 11% வாக்குகளை பெற்றதின் மூலம் தமிழ்நாடு எங்களுக்கே என்கின்ற ஒரு தோற்றம் உருவாக்கப்படுகிறது. ஒவ்வொரு அரசியல் கட்சியும் தாங்கள் வெற்றி பெற வேண்டும், தாங்கள் நிலை பெற வேண்டும் என்பது இயற்கை. அதில் பாரதிய ஜனதாவும் விதிவிலக்கு அல்ல. ஆனால் பாரதிய ஜனதா தமிழ்நாட்டில் ஏன் வாக்குகளை பெறுவதற்கும் நிலை பெற்று வெற்றி பெறவும் இயலவில்லை? இது முதலாவது கேள்வி. வட இந்தியா முழுவதும் பாரதிய ஜனதா மகத்தான வெற்றியை பெறுகிறது. வட இந்தியா முழுவதும் பாரதிய ஜனதா மிகப்பெரிய அளவில் 16 மாநிலங்களில் ஆட்சியில் இருக்கிறது. தமிழ்நாடும் இந்தியாவில் ஒரு மாநிலம்தானே. அப்போ இங்கே அவர்களுக்கான விவகாரம் என்ன நாம் பார்க்க போகிறோம். 1980களில் பின்னால் நடைபெற்ற மண்டைக்காட்டு கலவரம், அதைத் தொடர்ந்து நிலைபெறுக்கப்பட்ட வெறுப்பு அரசியல் பாஜகவுக்கு குமரி மாவட்டத்தில் ஒரு பெரிய இடத்தை ஏற்படுத்தி கொடுத்துச்சு. பாயிண்ட் நம்பர் 1. அதை போன்ற 1998கள் கோவையில் நடந்த குண்டுவெடிப்பும், அதற்கு முன்பு ராமகோபாலன் தலைமையிலான இந்து முன்னணி, இதுபோன்று அர்ஜுன் சம்பத்தில் இருக்கக்கூடிய இந்து மக்கள் கட்சி, இப்படி அடிப்படைத்துவமான சில கட்சிகள் வெறுப்பை பேசியதால் கோவை குண்டுவெடிப்பு, இந்து அமைப்புகள், இது பாஜகவுக்கு கோவை மாவட்டத்திலும், அதாவது நான் திருப்பி சொல்ல வேண்டால் கொங்கு மண்டலத்திலும், இங்கே குமரியிலும் அவர்களுக்கு ஓரளவுக்கு செல்வாக்கை பெற்று தந்தது. தமிழ்நாட்டில் 38 மாவட்டங்களில் உண்மையில் பாரதிய ஜனதா வளர்ந்திருக்கிறதா என்றால் 1980ஐ விட பன்மடங்கு வளர்ந்திருக்கிறது. உதாரணத்திற்கு பார்த்தால், கடந்த காலத்தில் காமராஜுடைய காலத்தில் 44% வாக்குகளை கொண்ட பாரதிய ஜனதா, இந்த முறை பாரதிய ஜனதா வளராமல் இருப்பதற்கு 2 காரணங்களை நாம் சொல்ல வேண்டும். முதலாவது காரணம், இங்கே இருக்கின்ற 15 விழுக்காடு கிறிஸ்தவ முஸ்லிம்களின் வாக்குகளை அந்த கட்சி பெற முடியவில்லை. அதை போன்று வட இந்தியாவில் தலித்துகளுடைய வாக்குகளை பெறுவதை போன்று இங்கே 18லிருந்து 20% இருக்கும் தலித்துகளின் ஒட்டுமொத்த வாக்குகளையும் அவர்களால் பெற முடியவில்லை. ஆக இதை கணக்கிலே போட்டாலே 35% மேல் அல்லது 35-36% வாக்குகள் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. இது அல்லாமல் ஏனைய ஒடுக்கப்பட்ட, மிக பிற்படுத்தப்பட்ட, இடைநிலை சாதிகளில் பெரும்பான்மையான வாக்குகளில் தமிழ்நாட்டை பொறுத்தவரை வட இந்தியாவில் இஸ்லாமிய வெறுப்பும், பாகிஸ்தான் பற்றி, முகலாயர்கள் பற்றி, ராஜபுத்திரர்கள் பற்றி அன்றைக்கு நடந்த கடந்த காலத்தின் அந்த தூண்டுதல் வினைகள் தமிழ்நாட்டில் இல்லை என்பது ரொம்ப முக்கியம். அதற்கு காரணம் இந்த மொழியும் இந்த கலாச்சாரமும் அவர்களின் இயற்கையான டிஎன்ஏயும் ஒரு சகிப்புத்தன்மையான ஒரு மாநில கண்ணோட்டத்தையும் வாக்கு அளிக்கும் வாக்காளர்களின் மனநிலையும் அது உருவாக்குகிறது. அது எப்படி அப்படின்னு கேட்டால், இயற்கையாகவே ஒவ்வொரு மனிதர்களும் சிலர் சீற்றமுட்டவர்களாகவும், சிலர் மிக அமைதியானவர்களாகவும், சிலர் சில காலங்களில் சீற்றமும் சில அமைதியும், அப்படியும் பல ரூபங்களில் மனிதர்கள் இருப்பார்கள். ஆனால் இந்திய மாநிலங்களில் தமிழ்நாடு ரொம்ப வித்தியாசமானது.
1940களுக்கு பின்பு இங்கே ஜஸ்டிஸ் பார்ட்டி என்று ஒரு அமைப்பு வந்து இந்தியாவில் மாநிலங்களில் ஆதிக்க சாதிகளையும் வேலைவாய்ப்புகளையும் புறக்கணிக்க வேண்டுமென்ற ஒரு சொலவாடல், ஒரு செய்தி வலிமையாக பரவிய சமூக நீதி மாநிலமாக பாஜக, அதாவது தமிழ்நாடு மாறிப்போனது. இந்த அடித்துவம், இந்த கற்கள், இந்த ஆழமான அஸ்திவாரம் பிஜேபி போன்ற வலதுசாரி சித்தாந்த கட்சிகளுக்கு இது இடமில்லை. இரண்டாவதாக, சில ஆதிக்க சாதிகளை, உதாரணத்திற்கு நான் சொல்லப்போனால், பிராமணர்கள் தமிழ்நாட்டில் அதிகமாக அந்த கட்சியிலே இருப்பதற்கு காரணம், அவர்களின் தலைவர்கள் சுயம் சேவாக் சங்கப் பிரிவார்களில் பலரும் அது தங்கள் சமூகத்தின் கட்சியாகவும் தங்களுக்கான ஒரு கட்சியாகவும் அவர்கள் பார்ப்பது இயற்கை. ஆகவே அவர்களை அறிந்தோ அறியாமலோ இந்தியா முழுவதும் பிராமண சமூகம் பிஜேபிக்கு வலுவான ஆதரவை கொடுத்து வருகிறார்கள். காரணம், ஆர்எஸ்எஸ் அமைப்பில் ஒரு பிராமணர் அல்லாதவர் தலைவராக ஆக முடியாது. நல்லா கவனிங்க. ஆர்எஸ்எஸ்ஸின் இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கும் சங்கரமடத்தின் தலைவராகவும் ஒரு பிராமணர் இல்லாதவர் வர முடியாது. அமைப்புகள், பிஎம்ஓ அலுவலகங்கள், மத்திய அரசு பணிகள் எல்லாவற்றையும் ஒன்றிணைந்து பார்த்தால் சங்கல்ப யாத்ரா முகாம் போன்று சங்கம், சங் பரிவார், இப்படி அனைவரும் ஆர்எஸ்எஸ். இது அரசியல் முகம், அது சங்கப் பரிவார் அரசியல் இல்லாத சேவை முகம். உச்சபட்ச சேவைகள் அனைவரையும் இணைக்கும் சுயம் சேவக். ஆகவே இது எமக்கானது, எந்த நிலையிலும் எங்களை இவர்கள் கைவிட மாட்டார்கள். இது ஒரு பெட்ரானல் ஆர்கனைசேஷன் என்ற மனோநிலை தமிழ்நாட்டில் மிக அதிகமான பிராமணர்களிடத்தில், ஆர்எஸ்எஸ்ஸையும் பாஜகவையும் ஏனைய அனுமான் சேனா, பஜ்ரங் தள், இந்து முன்னணி, விஸ்வ இந்து பரிஷத் போன்றவர்களை அவர்களால் பிரித்து பார்க்காதனால் எங்கெல்லாம் டென்ட்டாக இருக்கிறார்களோ அவர்களின் வாக்குகள் தனது கட்சிக்கு, தனது சாதிக்கு, தனது அமைப்புக்கான ஒரு கட்சியாக அவர்கள் பாரதிய ஜனதாவை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார்கள். சரி, சமீப காலமாக நான் மைனாரிட்டிகளை சொன்ன பிறகு, முஸ்லீம் மைனாரிட்டியாக இருந்தாலும் கிறிஸ்தவ மைனாரிட்டியாக இருந்தாலும், தமிழ்நாட்டில் வெள்ளாளர் கிறிஸ்தவர், அதே போன்று வன்னியர் கிறிஸ்தவர், தமிழ்நாட்டில் நாடார் கிறிஸ்தவர், தலித் கிறிஸ்தவர், அதே போன்று தேவேந்திர குல வேளாளர் கிறிஸ்தவர், இப்படி பலர்கள் இருக்கிறார்கள். ஆனாலும் அவர்களும் கிறிஸ்தவத்திற்கு எதிராக இந்த ஹிந்துத்துவ மனநிலையை வெறுக்கிறார்கள். மிக முக்கியமாக வட இந்தியாவில் தலித் சமூகம், வட இந்தியாவில் முழுமையாக பாஜகவுக்கு இல்லாவிட்டாலும் மிக அதிகமான சதவீதம் பாரதிய ஜனதா வெற்றி பெறுவதற்கு அவர்கள் காரணமாக இருக்கிறார்கள். ட்ரைபல் கம்யூனிட்டி மக்களும் சரி, ஏனைய வால்மீகி சமூகமும் சரி, மகாதலித் என்பதும். அந்த நடைமுறை தமிழ்நாட்டில் இல்லானது ஏனைய சமூகங்களுக்கு இணையான கல்வியும் புரிந்துணர்வும் அவர்களுக்கு அதிகம் இருப்பதால். அதே போன்று மிக நீண்ட காலத்திற்கு பின்பு திருமாவளவன் போன்ற தலைவர்கள் மற்றும் உண்டான தலைவர்கள் அந்த சமூகங்களிடத்தில் ஒரு புரிதலை ஏற்படுத்திய காரணத்தாலும் கூட பாஜகவுக்கு இந்த வாக்குகள் வர மறுக்கின்றது. அதே சமயம் தெற்கிலே எடுத்துக்கொண்டால், குறிப்பாக அதாவது கன்னியாகுமரியில் நாடார் கிறிஸ்தவ, நாடார் இந்து, இவர்களுக்கு ஒரே சமூகமாக இருந்தாலும் மத ரீதியான பிளவுகள் அவர்களை பாஜகவுக்கு வலிமையான வாக்கு வங்கியாக அந்த 6 தொகுதிகளிலும் மாற்றியிருக்கிறது. அங்கு மட்டுமல்ல, அதை தாண்டி பக்கத்தில் இருக்கும் திருநெல்வேலி மாவட்டம், அதே போன்று தூத்துக்குடி மாவட்டம், அதே போன்று மதுரை, விருதுநகர், இப்படி எல்லா இடங்களிலும் அவர்களுக்கான ஒரு நல்ல, சிவகாசி வரை ஒரு நல்ல ஓரளவுக்கான வாக்கு சதவீதத்தையும், வாக்காக மாறாவிட்டாலும் அவர்கள் செய்வது சரிதானே, அவர்கள் ஒரு தேசபக்தர்கள் தானே, தேசியமும் தேசமும் தானே என்று பேசக்கூடிய அளவிலே அந்த சமூகத்தை கொண்டு நிறுத்தியதன் காரணம் அது அவர்களின் செல்வச் செழிப்பும் கல்வியும் தான். 1800களில் குறிப்பிட்ட இந்த சமூக மக்கள்
அடக்குமுறைகளுக்கு உட்பட்ட போது இவர்கள் வரவில்லை. ஆனால் இன்று அவர்கள் மிக பெரும் தொழிலதிபர்களாகவும் மிக பெரும் யூனிட்டுகளாய் உருவாக்குவர்களாகவும் கல்வியாளர்களாகவும் இப்படி எல்லாம் வந்துவிட்ட காரணத்தினால் தங்களுக்கு ஒரு அதிகார மட்டம் தேவை, ஒரு சமூக அந்தஸ்து தேவை என்பதால் அவர்கள் ஹிந்து என்ற அந்த அடிப்படையின் மேலாண்மைக்கு ஆர்எஸ்எஸ்ஸின் ஆசியும் பாரதிய ஜனதாவின் ஆசியும் வேண்டும் என்று தென் மாவட்டங்களில் உள்ள இந்தந்த சமூகங்களில் ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் அவர்கள் பிஜேபிக்கு வலுவான ஆதரவை இருப்பதும், கடந்த காலங்களில் காமராசருடைய காலத்தில் முழுமையாக இவர்கள் காங்கிரஸுக்கு வாக்களிக்கப்பட்டதையும் நான் நினைவில் கொள்ள வேண்டும். அப்போ காங்கிரஸினுடைய வாக்குகள் பாரதிய ஜனதாவுக்கு பிரிந்திருக்கிறது. அதே சமயம் கிறிஸ்தவ நாடார்கள் வாக்குகள் பாரதிய ஜனதாவுக்கு எதிராக வந்திருக்கிறது. அதே போன்று இன்னொரு சமூகம் தேவேந்திர குல வேளாளர் எடுத்துக்கொண்டால் இதில் 50% பல்லர் அல்லது தேவேந்திர குல வேளாளர் கிறிஸ்தவர்கள், மீதியவர்கள் ஹிந்துக்கள். ஹிந்துக்களில் இருந்தவர்களும் அதிமுக என்றும் திராவிட முன்னேற்ற கழகம் இருந்தும் புதிய தலைமுறை அதாவது கட்சி அந்த டாக்டர் கிருஷ்ணசாமி இப்படித்தான் இருக்கிறார்களே தவிர அங்கே பாரதிய ஜனதா இல்லை. அதே போன்று வன்னியர் சமூகத்தில் விழுப்புரம், ரிஷ்வந்தியம், கள்ளக்குறிச்சி, திண்டிவனம், அப்புறம் இங்கே இந்த மாதிரி பகுதிகளில் ஒரு பெரும் பாஜக ஆதரவு இல்லை. மத்திய பகுதிகளில் மதுரை, இந்த மாதிரி தேனி, பெரியகுளம் இங்கெல்லாம் பாஜகவின் சாயல்கள் முக்குலத்தோர்களுக்கு திணிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. தென்காசியில் சிறுபான்மையினர்களுக்கும் முக்குலத்தோர்களுக்கும் இடையே சில தசாப்தங்களுக்கு முன்பு மோதல் வந்து முடிவுற்றாலும் இன்று இல்லை என்று ஆகிவிட்டது. இருந்த போதிலும் ஹிந்து மத அடிப்படைவாதிகள் இந்த திசை திருப்பலை லாப நோக்கத்தோடு அவர்கள் செய்து கொண்டிருப்பதை நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆகவேதான் இந்த தென்காசி போன்ற பகுதிகளில் ஓரளவுக்கு கடந்த கால பதட்டம் ஏற்பட்டாலும் முக்குலத்தோர்கள் பெரும்பான்மையவர்கள் அதிமுக, திமுக இப்படித்தான் ஃபார்வர்ட் பிளாக் என்று தான் இருக்கிறார்கள். அதில் குறைந்த சதவீதமான மக்கள் அவர்கள் பாஜகவுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள். அதே போன்று கோவை மாவட்டத்தில் கொங்கு வெள்ளாளர் கவுண்டர்கள் இவர்களில் ஓரளவிற்கான வருமான வாக்கு வங்கியை பாஜக வைத்திருக்கிறது. அப்புறம் முத்தரையர் சமூகங்கள், உடையார் சமூகங்கள், இப்படி பல சிறு சிறு சமூகங்கள், செட்டியார் சமூகங்கள் எல்லாவற்றிலும் சொல்லிக்கொள்ள அளவிற்கான வாக்குகள் அவர்களுக்கு இல்லாத பட்சத்தில் இந்த நிலை இப்போது தமிழ்நாட்டில் தோன்றிருக்கிறது. இதைத்தான் அதிமுகவை கபலீகரம் செய்து ஒரு பக்கம் உதயசூரியனும் திமுகவை காட்டி அவர்களுக்கு மாற்றாக தேசம், தேசியம், இந்து அப்படி ஒரு வடிவமைப்பை கொண்டு வந்து பெரியார், அண்ணா இது போன்ற சிந்தனைகளை மாற்றி இது ஹிந்து மண், ஹிந்துக்கள், ஹிந்து கோயில் இப்படியெல்லாம் ஒரு நிலையை அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். அந்த முயற்சி இதுவரை வெற்றி பெறவில்லை. கடந்த முறை 11% என்பது அது சரியான கணக்கல்ல. அவர்களின் வாக்கு 5 தான். இந்த முறை அவர்கள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் ஓரளவுக்கு இருந்த மாதிரி இருந்தாலும் எதிரணியில் இருக்கும் பழனிசாமியினுடைய வாக்கு சதவீதத்தோடு இணைந்திருக்கிற அவர்கள் பெரிய அளவிலான வெற்றி பெறுவது வாய்ப்பு இல்லை. 4 எம்எல்ஏக்கள், அதாவது நாகர்கோயில் 1, நேனார் நாகேந்திரன், சரஸ்வதி மற்றும் வானதி. இப்போது அவர்களின் கணக்கு ஒரு 50 தொகுதி இல்லது 40 போட்டியிட்டு இரட்டை இலக்கில் வெற்றி பெற வேண்டும் என முயற்சிக்கிறார்கள். ஆனால் நேனார் நாகேந்திரன் போன்ற தலைமைக்கு போட்ட பிறகு அண்ணாமலையின் போன்று ஒரு இளமையான துடிப்புள்ளவராக அவர் இல்லை. அது அவர்களுக்கு பெரிய மைனஸ் பாயிண்ட். கூட்டணியில் வலுவில்லை, அது அவர்களுக்கு மைனஸ் பாயிண்ட். அப்புறம் நான் சொல்லக்கூடிய இந்த கேஸ்ட் ஈக்குவேஷன் பெரிய அளவில் நாம் ஹிந்து என்ற எழுச்சி வட இந்தியாவை போன்று அவர்களுக்கு இல்லை. இதை தாண்டி தமிழ்நாட்டில் அண்ணாமலையை ஓரளவுக்கு இருந்தாலும் பெரிய முகமாகவோ பெரிய அளவில் இல்லை. கோவை குண்டுவெடிப்புகளுக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஒரு அமைதி சூழல் தான் நடக்கிறது. இந்த அமைதி இருக்கும் வரை அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அண்மையில் திருப்பரங்குன்றத்தில் முஸ்லீம் மற்றும் ஹிந்து உரிமை என்றெல்லாம் பேசப்பட்டது. அது பிசுபிசுத்தாலும் அதன் தாக்கம் ஓரளவுக்கு இருக்கும். அது பெரிய அளவிலே வெற்றி பெற வைக்காது, ஆனால் இருக்கிறது. அதனால்
திராவிட முன்னேற்றக் கழகம் முஸ்லீம்களை தாஜா செய்கிறது அப்படின்றெல்லாம் முயற்சிகளை அவர்கள் எடுக்கிறார்கள். அந்த முயற்சி முடிவினையாக்குமா இன்பை பயக்குமா என்பதை காத்திருந்து பார்ப்போம். இப்பொழுது வரை இந்த தேர்தலில் பாஜக எதுவும் சாதிக்கப் போவதில்லை என்பதுதான் ஒரு அனலிட்டிக்கலான செய்தியாக இருக்கிறது. நமது ஆய்வுரையில் அடுத்து பல செய்திகளை உங்களுக்கு தருகிறோம். நன்றி.